உத்தரவில் உங்களுக்கு அதை பற்றி பேசுவோம். சரியா? இவங்க யார்? இது யார்? அப்போ பெரிய பொண்ணு. சரி, கரெக்ட். கர்பசாமிக்கு கடன்கள் சம்பந்தமாக மன வருத்தப்பட்டு வந்தது யார்? வாங்க. எந்த ஊர் உங்களுக்கு? கும்மிடி பூண்டி. சென்னைக்குள்ளேயா வருது? அது ஆந்திரா பாடலாம் வருது. அண்ணாச்சி நீங்கள் வாங்க. கும்மிடி பூண்டி ஆந்திரா பாடலாம் வருது. அங்கே கால் வந்துட்டு வாங்க. அமைதி. நீங்களே பேசிக்கிட்டு இருந்தா எப்படி? நான் பேசணுமா? மூன்றாண்டு காலங்களாகவே கடன்களும் மனவேதனையும் இருக்கும். இந்த கஷ்டங்களுக்கு காரணம் வேற எதுவும் மாந்திரிகம் சம்பந்தமாக குறைகள் இருக்குமான்னு கற்பனை செய்தால் அது தவறானது. அப்படி ஒன்றுமே நடக்கலை. தேவையில்லாத சிந்தனை பண்ணக்கூடாது. இந்த பிறவியில் இன்னும் ஒரு 6 மாதங்களுக்கு இந்த கஷ்டங்கள் இருக்கும். அதிலிருந்து நீக்கி வெற்றியாக்கி தரேன். வேறு என்ன வேணும்? அது அவங்க தானே வந்து கேட்கணும். உங்கள் பையனுக்கு இன்னும் 6 மாதம் கழித்து தான் அந்த பணி கிடைக்கும். எல்லாம் வெற்றியாக நடக்கும். ஜெயித்து என்னை நிம்மதியாக பார்ப்பீங்க. நல்லாயிருக்கும். வீட்டில் வச்சு ஒரு துணியில் கட்டி வச்சு பிரார்த்தனை செய்யுங்க. கட்டி விட்டு. கர்பசாமிக்கு அறுவை சிகிச்சை யாருக்கோ நடந்திருக்க. யார் அது? என்ன ஆப்ரேஷன்? வாருங்கள். ரீ ஆப்ரேஷன் பண்ணிட்டு கால் வந்துட்டு வாங்க. யாரம்மா நீ? அம்மாவா? அம்மாண்ணா சும்மாவா? வா. யாரு? உங்கள் வீட்டுக்கும் சர்ச்சுக்கும் எவ்வளோ தூரம் இருக்கும்? 100 மீட்டர். ஏம்னா என் குதிரை போகும்பொழுது மேலே பார்த்து ஒரு சிலுவை இருக்குது. என்னடா இந்த தெருவில் நம்ம வண்டி போகுதே, இவங்க இந்துக்களாச்சே, எப்படி இது இருக்குது? அதுக்கு தான் நான் கேட்டேன். இருக்குல்ல, அந்த பாதையில் இருக்குல்ல? எஸ், ஓகே. இப்போ என்ன செய்யணும் உங்களுக்கு? இவர் இது பொண்ணை நினைக்காரா? கண்ணை மூடுங்க. இப்படி கையை வச்சுக்காங்க, கண்ணை முடிக்காங்க. நம்ம நினைக்க போகிறோம், நம்ம வாழ்க்கையை அமைக்க போகிறோம். இதுக்கு எதுக்கு சாமி, சாத்தா, சாதகம், பூசாரி? பேசாமல் கல்யாணத்தை முடித்து சந்தோஷமாக இருக்க வேண்டியது தானே. இதுக்கு ஏன் அங்கே கேட்கணும் இங்கே கேட்கணும்? நீங்கள்லாம் இவனை கூப்பிட்டு வாரிய அப்படின்னு நான் நினைக்கல. அவன் ஆள் மனதில் இருக்கு இந்த ரெக்கார்ட்ஸ். கால் ஒன்று வாடா தம்பி. சரி, அது உலகத்தில் எல்லா பிள்ளைகளும் நினைக்கிறது தான். நம்ம போய் அதை தப்புன்னு சொல்ல முடியுமா? முடியாது. இவன் நினச்ச பொண்ணவே கல்யாணத்தை முடித்து வச்சுருங்கப்பா. அந்த வாழ்க்கை நல்லா இருக்கும். வீணாக மனக்குழப்பம் அடைய வேண்டாம். இவன் செலக்ட் பண்ணது நல்ல வந்து தான். எந்த வருத்தம் வந்தாலும் உங்கள்கிட்ட அவன் சொல்ல மாட்டான். அவனே தீர்த்துக்கிடுவான். புரியுதா? கல்யாணம் முடித்தவன் யாருமே இந்த உலகத்தில் நிம்மதியாக வாழ்ந்ததில்லை, வாழ போகிறதும் இல்லை. என்ன, எல்லா இன்ப துன்பத்தையும் தாங்கி, உண்மையா இல்லையா? எல்லா இன்ப துன்பங்களையும் தாங்கி இந்த பிறவி வேண்டாம் அப்படின்னு முடிவெடுத்து அனுபவம் பெறுவதற்கு தான் கல்யாணம் முடிக்கும். நம்ம நினச்சிக்கிட்டு தான் கல்யாணம்ங்கிறது சந்தோஷத்துக்குன்னு. ஆனால் அப்படி இல்லை. இந்த உலக வாழ்க்கை, இந்த உலகமே இப்படித்தாண்டா. சொந்தம், பந்தம், குடும்பம், சம்சாரம் எல்லாமே இப்படித்தான். இனி இந்த பிறவியே வேண்டாம்னு நினச்சி ஒரு முடிவுக்கு வரதுக்கு தான் கல்யாணமே. இதுவரை உள்ள அனுபவம் யாராவது மறுக்கிறதுக்கு இருக்கிறீங்களா? ஆமாம், அப்பப்போ இருக்க சந்தோஷத்தை வச்சு முடிவு எடுக்கக்கூடாது. நான் சொல்கிறது உண்மையான முடிவுகள். அதனால் இவன் நினைத்த பெண்ணை நீங்கள் திருமணம் வைத்துக் கொள்ளுங்கள். அது வெற்றியாக நடக்கும். இவனுடைய வாழ்வும் நல்லாயிருக்கும். கல்யாணம் முடித்த 3வது மாதத்திற்கு பிறகு வெளிநாடு சொந்தமான ஆசையும் சிந்தனையும் தோன்றும். அது செய்யவா வேண்டாமங்கிற அடுத்து முடிவு எடுப்போம். ஓகே, கிடச்சிரும். தைரியமாக இருக்கலாம். கால் வந்துட்டு வாங்க. எந்த கோயிலில்? கேட்டு பார்ப்போம். எந்த கோயிலில் வச்சுட்டா கல்யாணம் முடிக்கணும்?
சரி, நீ முதல்ல நீங்கள் அந்த பெண்ணை பார்த்து பேசி முடிவெடுக்கிறதுக்கு ரெடி பண்ணுங்கள். என்ன வடபழனி முருகப்பெருமானுடைய கோயிலில் வச்சு கல்யாணத்தை முடிங்க. வெற்றிவேல் முருகனுக்கு ஐஸ்வர்யம் பெறுவாய். புண்ணியமாக இரு சகோதரி. முடியா நீ என்ன செய்த? இந்தா கோடி கோடியாக சம்பாத்தியம் செய், ஏழைகளுக்கு தர்மம் செய், புண்ணியம் அடைவாய். நல்லா இருக்க. கர்ப்பசாமிக்கு யாருக்கு அது இடுப்பு? ஒரு கேள்வி இருக்கு. யூரின் கிட்னி சம்பந்தமாக நல்லா புரிஞ்சுக்காங்க. யூரின் கிட்னி சம்பந்தமாக ஒரு சின்ன மனக்குழப்பம் இருக்குன்னு கேட்டு வந்தது யாருப்பா? நீ தானா? வாப்பா வா வா. மனமிருந்தும் தவறு செய்வார் மாளிகையில் இல்லையோ, புது மலர்களுக்கு தூதனுப்பும். ஒன்றுமில்லை, உங்கள்கிட்ட பேசலாம். யாருக்குப்பா அது? டாக்டரை போய் டெஸ்ட் பண்ணிங்களா? என்ன சொன்னார்? எங்கள் கிட்னியில். சரி, கிட்னியை பற்றி வேறு என்னமெல்லாம் சொன்னாங்க? சரி, நீ கண்ண முடி உட்கார். கரெக்டாக 90 நாளையில் அந்த கிருமிகள் இல்லைன்னு ஆயிரும். உன் உள்மனதுக்குள்ள பிள்ளைகளுடைய வாழ்க்கை பாதிச்சிருமோங்கிற ஒரு பயம், அப்படி வீட்டில் வந்து இருக்கக்கூடிய நிலைமையில் கொண்டு விட்டுட்டாங்கன்னா அடுத்து இவள் வாழ்வை அமைப்பது எப்படி என்ற மனக்குழப்பம். உன் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கையும் நிலைக்க வைக்க, ஆரோக்கியத்தையும் சீராக்குறேன். ஆனால் அவங்களுடைய உள்ளம் குழம்பி இருக்கு, அதை தெளிவு பண்ணி கொண்டு வரேன். கால் வந்துட்டுவான். கர்ப்பசாமிக்கு என்னடா கோபாலகிருஷ்ணா? ஐயா, இந்தாப்பா, இந்த கனியை உன் பிள்ளையை சாப்பிட சொல். நோய் தீர்ந்துடும், குறையில்லாத வாழ்வை பெறுவார். அடுத்த உத்தரவில் குழந்தைய பற்றி பேசண்டா. நீ நிம்மதியாக இருக்கிறதுக்கு வழி வேணுமா வேண்டாமா? சிந்தாமல் சிதறாமல் கொண்டு போ. எஸ், ஓகே. கர்ப்பசாமிக்கு கர்ப்பசாமிக்கு செங்கல்பட்டு, சென்னையெல்லாம் போய் உட்காருங்க, அடுத்து பேசுவோம். எந்த ஊர் உங்களுக்கு? பிள்ளையா மெட்ராஸில் வந்து நின்று எல்லாம் பக்கத்தில் தானே அப்படி நிட்டீடா? கால் வந்துட்டு வாங்க. என்னாச்சு உங்களுக்கும்? செங்கல்பட்டு யார் அவர்? எஸ், செங்கல்பட்டாமா, பக்கத்தில் வாங்க. சிவன் கோயில் இருக்கா உங்கள் ஊரில்? பெரிய கோயிலா? என்ன வேணும்? என்ன தொழில் பார்க்குறேன்? கண்ண மூடி உட்காருங்கோ. ஏற்கனவே உடல்நிலைகளும் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்குது. நரம்பியல் சம்மந்தமாக கொஞ்சம் பிணிகள் இருக்கலாம். என்ன கருப்புசாமி, உன் கடன்களை தீர்த்து உன்னை நிம்மதியாக வாழ வச்சா போதுமா? வேறு என்ன வேணும்? இப்போதைக்கு விற்கிறதுக்கு உத்தரவு இல்லை மகனே, இப்போதைக்கு விற்கிறதுக்கு உத்தரவு இல்லை. சரியாக 48 நாட்கள் பொறுமையாக இரு. வெற்றி கிடைக்கும், உனக்கு பணமும் கிடைக்கும். ஜெயிச்சு தரேன்.
3 முறை என்னைய பாருங்கள், வரக்கூடிய அமாவாசைக்கு வந்து சேருங்க. எஸ், அதை முடிச்சுக்கலாம். எஸ், வாங்கலாம், தைரியம். அந்த குழப்பத்துக்கு இப்போ இடமே இல்லை. 48 நாளைக்கு பிறகு பேச வேண்டிய விஷயம். தைரியமாக இருங்கள். செங்கல்பட்டு பெண்ணடியாள். கால் வந்துட்டு வா. உன் பேர் என்ன? உன் பேர் என்ன? கிருஷ்ணவேணி. இவர் பேர் என்ன? பொண்ணு உங்கள் பேர் என்ன? வைப்பாங்க எப்போ பண்ணாங்க? கடவுளை கும்பிடுவோம், தெய்வ சக்தியை நம்புவோம். பூசாரி குறி சொல்கிற விஷயங்கள்லாம் நம்ம வந்து அதிகம் ஈடுபாடு இல்லை. இருந்தாலும் நிறைய விசாலமாக சொல்கிறாங்க. புளியற கோயில் நல்ல கோயிலுன்னு சொல்கிறதெல்லாம் தெளிவாக இருக்குன்னு சொல்லுதாங்க. அதனால் போய் பார்ப்போமே அப்படிங்கிற எண்ணத்தில் நீங்கள் பார்க்க வந்திருக்கீங்க. கால் வந்துட்டு வாங்க. என்னையா ஆச்சு பூச்சா கச்சா ஒரு வாங்கலையா எந்திரம்? ஓ, என்ன வேணும்மா உனக்கு? நல்ல கண்ணை முடிக்காமா நீ? சொன்னால் வருத்தப்படுவீங்களா? ஆமாம், வருத்தத்தை சொன்னால் வருத்தப்பட்டு தான் ஆகணும். இதில் என்ன இருக்குது? இன்னும் ஒரு முறை கால் வந்துட்டு வா. சந்தேகம் என்னும் ஒரு சரக்கு, அது எல்லாரும் மனசிலும் இருக்கு. பனமரத்தடி இருந்து பசும் பாலை குடிச்சாலும் சந்தேகம். உன் வீட்டுக்காரருக்கு உண்மையிலேயே உன் மேலே பற்று பாசம் உண்மையான அன்பு இருக்கா இல்லையா அப்படிங்கிற ஒரு குழப்பம், ஒரு சந்தேகம் உன் உள்ளத்தில் இருக்குது. இருக்கா இல்லையா? வேறு யாராவது அவரை திசை திருப்பியிருப்பாங்களா? அவர் மனம் தவறி இருக்குமா? அல்லது வேறு பிழையான வழிகளில் தன்னுடைய பணத்தையோ காசையோ குழப்பியிருப்பாங்களா? இல்லை வீட்டில் உள்ளவங்க வந்து மறைமுகமாக சப்போர்ட் பண்ணி நமக்கும் அவருக்கும் இடையில எதுவும் சொருகல் பண்ணுறாங்களா? இப்படிப்பட்ட எண்ணமெல்லாம் உன் உள்ள நிறைய இருக்குது. உண்மையா இல்லையா? கால் ஒன்று. யாரடா அவன் சிக்கன் பீஸ் சாப்பிட்றவன்? அவருக்கு உன்னையும் உன் பிள்ளையும் உதறி தள்ளிடணுங்கிற எண்ணம்லாம் இல்லை. ஆனால் அப்பப்போ மனசுக்குள்ள ஒரு நிறைந்த பற்று இல்லை. அந்த வெறுப்பு மட்டும் உள்ளத்துக்குள்ளே இருக்குது. இந்த வெறுப்பை நீக்கி விருப்பமான வாழ்வாக ஆக்கி தந்தால் போதுமா? வெரி குட். கால் ஒன்று. அடுத்த கேள்வி, அந்த நல்லதை சொன்னோடனே அடுத்த கேள்வி கேட்க மாட்டேக்கா. இதுதான்டா சைக்காலஜி. சரி பொண்ணு, நான் சரியாக்கி தந்துடுறேன் அப்படின்னு சொன்னேன்னா உடனே அப்படின்ட்டியே. அந்த பற்று ஏன் இல்லைன்னு போச்சுன்னு நீ கேள்வி கேட்டியா? அது கேட்கவே வேண்டாம். பற்றை உருவாக்கிடுவோம். பற்றுடையவன் மனிதன், நல்லாக்கிடுவோம். வேறு என்ன வேணும்? ஆமாம், இந்தா 2 மாதங்களுக்கு பிறகு வேலை நிரந்தரமாகும். 6 மாதங்களுக்கு பிறகு நீயும் அங்கே போய் இருப்பாய். அதுக்கிடையில் அவன் கொஞ்சம் நல்ல அனுபவப்பட்டு மனதை தீட்டி கொண்டு வந்து உன்னை கூட்டு போக வைக்க. நான் முதல்ல சொல்லி முடிச்சது நீ 2ஆம் தரம் சொல்லுத. இந்தா சரியாக்கியாச்சு. போ. உலகத்தில் எல்லாருமே நினைக்கிறது தான். என்ன அக்காவா பக்கத்தில் வா. 3 முறை என்னைய பார்க்க வரணும். 3 முறை இங்கே வரணும். என்ன கருப்பசாமிக்கு இந்த புண்ணியமாக இரு, நல்லா இரு. ஓகே. இந்த அப்பா எல்லாம் நிறைவேறி நிம்மதி அடைந்து வருவாயப்பா. வாழ்க நாராயணா. செங்கல்பட்டா உங்களுக்கு?
செங்கல்பட்டு மாவட்டது மாவட்டம். சரி 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 1 2 3 4 5 6 7. தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தெரியும்னு கேட்டு வந்தவங்க யார்? என்ன அவனுக்கு இவர் பொய் சொல்லி வரார்? என்ன பிரச்சனை? யாருக்கெல்லாம் கால் வந்துட்டாங்க. நீயே தப்பு செஞ்சிருக்கியே, இல்லைன்னு சொல்ல முடியுமா? செஞ்சிருயா? கால் வந்துட்டோம். என்னம்மா சும்மா இருக்கிய? உட்கார் ஒரு இடத்துல. உன் மனைவியை என்னால் குற்றம் சொல்ல முடியலை. அப்பப்போ கோவப்படுறா. பணம் சொந்தமான விஷயத்தில் உன்னை ரொம்ப பிரச்சனை பண்ணுறாள். ஆமாம், அவள் பேசுனதுனால நீ குடிச்சியா இல்லை நீ குடித்ததுனால அவள் பேசினானான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு என்னால் மட்டும்தான் முடியும், உன்னால் முடியாது. ஏன்னா எல்லாருமே அவரவர் குற்றத்தை பேணித்தான் வாழ்வாங்க. தம்பி உண்மையா இல்லையாடா? அவரவர் குற்றத்தை பேணித்தான் வாழ்வாங்க. குற்றத்தை ஒத்துக்கிட்டால் தான் மும்மாரி பெய்யுமே மழை. எப்படி பெய்யும்? மாதம் மும்மாரி மழை பொழியுமே. அப்படி குற்றத்தை ஒத்துக்கிறதுக்கு எவன் இருக்கான்? ஒருத்தனும் இல்லை. உண்மையா இல்லையா? நீ குடியை நிப்பாட்டு, உன் பொண்டாட்டி வாயை நான் நிப்பாட்டுதான். உன் வாயை நீ நிப்பாட்டு, அவள் வாயை நான் நிப்பாட்டுதான். நீ பேசி ஏமாத்துவேல அவளை. சும்மா கடுறா, யார்ட்டில் பொய் அடிச்சுக்கிட்டாலே இதை நீ கால் வந்துட்டு வா. நீ கொச்சரி பிச்சரி கிச்சரின்னு கிடக்கும். பக்கத்தில் வா. உன் கூட இருக்கிறவன் பேர் என்ன பேர்? அந்த பிரச்சனையை சொல்லணும். நான் கேட்டதுக்கு பேர் சொல்லுதல்ல. அதில் ஒருத்தன் ஒரு பொம்பளைகிட்ட மாட்டிக்கிட்டான். அவன் பிரச்சனைக்குரியவன் தான். புரியுதா? நிரந்தரமாக வச்சுக்கிடாத. அப்பப்போ தொழிலுக்கு கூப்பிடு போட்டோம். நீ குடியை நிப்பாட்டு, உன் குடும்பத்தை நல்லாக்கி தரேன், உன் கடனை தீர்த்து தரேன். என்ன என்கிட்ட போய் சொல்லணும்னு வச்சுக்கா, நீ மாட்டிக்கிடுவ. இனி குடிக்கக்கூடாது. வாரத்துக்கு ஒரு முறை மட்டும் குடி போ. நல்லா குடிச்ச ஒன்றும் தப்பு இல்லை. அது தப்பாக நினைக்காண்டான். சில பழக்கத்தில் மனிதனை விடுதலையாக்க முடியலை. என்ன வாரத்துக்கு ஒரு தடவை கருவாட்டு குழம்பு சாப்பிட்டுக்கான்ற வேண்டிதான். தன் பிள்ளையினுடைய எதிர்காலத்தை பற்றி வருத்தப்பட்டு வந்தது யார்? வாமா, என்னம்மா கையில் கவரெல்லாம் வச்சிருக்கிறேன், இது என்னது? என்ன இது? கண்டி கதிர்காம முருகனை கண்டு மனதை நான் பறிகொடுத்தேன். கண்டி கதிர்காமம் எங்கே இருக்கு? நீங்கள் அங்கே போயிருக்கீங்களா? உங்களுக்கு இலங்கையா? கால் வந்துட்டுவாங்க. நீங்கள் ஏன் இப்போ செங்கல்பட்டுங்கிற லிஸ்ட்டில் வந்து நின்னீங்க? வாட்? ஓ, அங்கே இருக்கு, அங்கே குடியிருக்கிறாங்களா? ஓஹோ ஓஹோ ஓஹோ. இந்தாங்க, என்ன வேணும் பிள்ளைக்கு? அவருக்கு லக்கணத்தில் குரு இருக்கிறதுனால சந்நியாச யோகத்தை பெற்றவர். கல்யாணம் கூடி வருகிற பொழுது கேரக்டரை இது சரியில்லைன்னு சொல்லி மாற்றக்கூடிய குணம் அவருக்கும் வரும். கல்யாணத்தில் வெறுப்பு வரும். இவர் விரும்பினால் கல்யாணத்துக்கு வரக்கூடிய பெண்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லி போய்கிட்டு இருக்கும். இப்படியே காலம் ஓடிக்கிட்டு இருக்குமே தவிர ஒரு ஸ்டெடியான ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு கிடைக்காது. இதுவரை உள்ள நிலைமை இதுதான். சரிதானே? கால் ஒன்று சொல்லலாம். நீங்கள் இருக்கிற இடத்துக்கும் ரயில் ரோட்டுக்கும் எவ்வளோ தூரம் இருக்கும்? ரயில்
உங்களுக்கு சொல்ல இவங்க நீங்கள் ஒரே ஊரா? ரயில்வே ட்ராக் எவ்வளோ தூரம் இருக்கும்? எவ்வளோ தூரம் இருக்கும்? தாம்பரம் இருக்கும். ரயில்வே ஸ்டேஷன் அது. ரயில் ரோடு சரி. எதுக்கு நான் இதெல்லாம் கேட்குறேன் அப்படின்னு சொன்னால், ரயில்வே சம்பந்தமான பணியில் உள்ளவர்களுடைய குடும்பத்திலிருந்து உன் பையனுக்கு பொண்ணு வரும். அதுதான் இருக்கிற விதி. ஆவணி மாதத்துக்குள்பட திருமண காலத்தை நிர்ணயம் பண்ணி தாரேன். வெற்றியாக நடக்க வச்சா போதும்ல. தொழிலும் நல்லாக்கி தாரேன், பையனுடைய மனதை பக்குவப்படுத்தி தாரேன். வெற்றி உண்டு மகளே, தெளிவாக இருப்பாயாக. கர்மசாமிக்கு போடி நாகலாபுரம். போடி நாகலாபுரம் போடின்னு சொல்லிட்டா யாரையோ போச்சுன மாதிரி ஆயிரும். போடி நாகலாபுரம். அடுத்து தேனி மாவட்டம். தேனி மாவட்டம். கால் வந்துட்டு வரலாம்ப்பா. தேனியா? எந்த ஊர்? தேனி மாவட்டம் தானே? எஸ், ஓகே. உன்னுடைய கட்டுமறைக்கு நான் போய் பார்த்தேன். நான் உத்தரவிட்டு 3 சொத்துக்கள் பெற்றோம். உண்மையா? இந்த போட்டி பொறாமையினால் குடியிருக்கிற வீட்டில் மனக்குழப்பமும் ஒரு தீய ஆவியமும் ஓட்டி விட்டுருக்கு. இப்போ அதனுடைய காரணத்தினால் மறைமுகமாக உடல் வியாதியும், எதை எடுத்தாலும் தடையான பிரச்சனைகளும், மன அதிர்ச்சியும் இப்பொழுது தோன்றிக்கிட்டு இருக்கு. இதுக்கு மாந்திரிகம் ஒரு காரணம். அந்த மாந்திரிக சக்தியை நீக்கி உங்களுக்கு ஆயுள் கண்டமில்லாமல் காப்பாற்றி வெற்றியாக்கி தந்தால் போதுங்களா? வெற்றியாக்கி தரேன். இன்னும் ஒரு சொத்து பேச்சுவார்த்தைக்கு வருது, அதுக்கு பணமும் தரேன், அதை வாங்கியும் தரேன். இப்போ உன் பிள்ளை நீட் தேர்வு எழுதுறதுக்கு தகுதியானவளாக இருக்கிறார்கள். அந்த தேர்வில் வெற்றி அடைய வச்சு ஜெயிக்க வச்சு தந்தா போதுமா? கால் வந்துட்டு வாங்க. மேலே பட்டுருச்சோ? கர்மசாமிக்கு வாப்பா, இந்தா நீ மட்டும் என்னைய காலையில் பார்த்துட்டு போ. விஷயம் இருக்கு என்ன? இந்தா சொத்து வாங்கிக்கா, சந்தோஷமா இருக்கு. போ வா வா. உடல்நிலை பாதிக்கப்பட்டது யார்? கர்மசாமிக்கு. நாளைக்கு வரணும். உங்களுடைய எல்லையிலே என் தங்கை காளி உண்டா என்று கேளப்பா. காளியாத்தா இருக்காளா? அதனுடைய அருகில் தென்மேற்கு திசையில் நான் கருப்பசாமி உண்டா என்று கேளம்மா. இருக்காங்களா? கால் வந்துட்டுவாங்க ஜம்முன்னு. அப்படியா கருப்பசாமி? சரி. 6 வருஷத்துக்கு முன்னால் இடம்